வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஈரான் மீதான அமெரிக்க நடவடிக்கையை தொடர்ந்து மத்திய கிழக்கு நிலவரம் தொடர்பாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் வெளியிட்டுள்ள அறிக்கை. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் வால்கர் டர்க் இன்று இலங்கைக்கு வருகை. பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்காரவுக்கு கடிதம். ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான பதற்றம் இலங்கை போன்ற சிறிய நாடுகளின் பொருளாதாரத்தில் நேரடி பாதிப்பை ஏற்படுத்தும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி எச்சரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். ஜப்பானின் அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு உதவி திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டின் பாதுகாப்பு உதவி பெறும் 8 நாடுகளில் இலங்கையும் இடம்பெறுவதாக ஜப்பானிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த திட்டம் கடல்சார் கண்காணிப்பு மற்றும் அனர்த்த முகாமைத்துவ திறன்கள் மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதற்காக ஜப்பானில் தயாரிக்கப்பட்ட ஆளில்லா விமானங்களும் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையை தவிர தாய்லாந்து, டோங்கா, கிழக்கு திமோர், இந்தோனேஷியா, மலேசியா, பப்புவா நியூகினி மற்றும் பிலிப்பீன்ஸ் ஆகிய நாடுகளும் இந்த உதவிக்கு பெயரிடப்பட்டுள்ளன. சீனாவின் அதிகரிக்கும் ராணுவ அழுத்தத்தை கருத்தில் கொண்டு இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பு தேவை அதிகரித்துள்ள நிலையில் ஒத்த முனைப்புடன் செயல்படும் நாடுகளை ஆதரிக்க 2023 ஏப்ரலில் ஜப்பான் இந்த உதவி திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. 2025ஆம் ஆண்டுக்கான ஜப்பான் வரவு செலவு திட்டத்தில் இந்த திட்டத்திற்காக $56 மில்லியன் அமெரிக்க ஒதுக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் வடக்கு மற்றும் மத்திய பிராந்தியங்களில் ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளதாக அங்குள்ள இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பின்னர் மத்திய கிழக்கு மோதல் தீவிரமடைவதற்கான சாத்தியத்தை இஸ்ரேல் பாதுகாப்பு அதிகாரிகள் எச்சரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இஸ்ரேலில் வாழும் இலங்கையர்கள் பாதுகாப்பாக இருப்பதற்காக அதிகாரப்பூர்வ அறிவுறுத்தல்களை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இதேவேளை கடந்த 20ஆம் தேதி ரஃபா எல்லை வழியாக எகிப்துக்குள் நுழைந்து 4 இலங்கையர் ஒருவருக்கு செல்லுபடியாகும் இஸ்ரேல் விசா இல்லாததால் தாமதம் ஏற்பட்டது. தூதரக உதவியுடன் அவர்கள் தற்போது கெய்ரோ விமான நிலையம் சென்றுள்ளார்கள். மேலும் இந்தியா ஜோர்டான் இடையிலான விமான பாதையை பயன்படுத்தி இலங்கைக்கு திரும்ப விரும்புவோர்களுக்கு தூதரகத்தில் பதிவு செய்யுமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அனுராதபுரத்தில் அமைந்துள்ள எப்பாவல பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்திற்கு ஜனாதிபதி நிதியிலிருந்து 27.5 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டமை தொடர்பாக வெளியான குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார். இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் நிதி முறைகேடு தொடர்பாக தன்னை இணைக்க முயற்சிக்கும் ஊடக வெளியீடுகள் பொய்யானவை என்றும் இவை தவறான மற்றும் நிரூபிக்க முடியாத தகவல்களை அடிப்படையாக கொண்டவை என்றும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு தாம் பதவியில் இருந்த காலத்தில் குறிப்பிடப்பட்ட கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டது குறித்து நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் அவரது மறுப்பறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் வால்கர் டர்க் இன்று இலங்கைக்கு வருகை தருகின்றார். அவர் எதிர்வரும் ஜூன் 26ஆம் தேதி வரை நாட்டில் தங்கி இருப்பார் என்றும் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளது. இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி, பிரதமர், வெளியுறவு அமைச்சர் உள்ளிட்ட அரசியலாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள், மத தலைவர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள், மனித உரிமைகள் ஆணைக்குழுவினர் மற்றும் ராஜதந்திர குழுக்களையும் அவர் சந்திக்கின்றார். கண்டி, யாழ்ப்பாணம், திருகோணமலை பகுதிகளுக்கும் பயணம் மேற்கொள்ள உள்ள அவர் புனித தந்ததாதுவை வணங்குவதோடு மல்வத்து மற்றும் அஸ்கிரிய பீடங்களின் மகாநாயக்கர்களையும் சந்திக்கின்றார். மேலும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர்களையும் நேரில் சந்திக்க உள்ளார். இதேவேளை செம்மணி பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட மனித புதைகுழியில் அவருக்கு தடையற்ற அணுகல் வழங்கப்படும் என்றும் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேர தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் நல்லிணக்கம் மற்றும் நேர்மையினை உலகுக்கு காட்டும் நோக்கில் உயர்ஸ்தானிகர் அவர்களுக்கு மக்களை சந்திக்கவும் தேவையான இடங்களை பார்வையிடவும் எந்தவிதமான தடையும் விதிக்கப்படாது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். செம்மணி பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட மனித புதைகுழி சர்வதேச கண்காணிப்பின் கீழ் ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்பதே இன்றைய அவசரமான தேவை என்று தமிழரசு கட்சி மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் வலியுறுத்தினார். இது தொடர்பாக நீதி கேட்டு இளைஞர்கள் 23, 24, 25ஆம் தேதிகளில் அணையாத தீபம் என்ற தலைப்பில் போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்த அவர், தமிழ் தேசியவாதிகள் மட்டுமல்லாது மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், பாதிக்கப்பட்ட உறவுகள், தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் இந்த ஜனநாயக போராட்டத்தில் பங்கேற்று ஆதரவு வழங்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். செம்மணியில் 19 எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதில் குழந்தைகளின் எலும்புக்கூடுகளும் அடங்கும். இது சந்திரிகா ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற படுகொலைகளை பறைசாற்றும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்கள் மற்றும் அரசியல் தலைவர்களின் படுகொலை தொடர்பான விசாரணைகள் உள்நாட்டில் முடக்கப்படுவதால் இவ்வாறான விசாரணை சர்வதேச மேற்பார்வையில் நடத்தப்பட வேண்டிய அவசியம் உள்ளது. அத்துடன் கிருஷாந்தி கொலை வழக்கில் சோமரத்ன ராஜபக்ச வெளியிட்ட உண்மைகள் இன்று செம்மணியில் மீண்டும் உயிர் பெறுவதை போலுள்ளது. தற்போது மண்ணை அகழ்ந்த போது மீள கிடைக்கும் சாட்சிகள் சர்வதேச நீதிக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். அதனால் மனித உரிமை மீறல்களுக்கான நீதி கிடைக்க இளம் தலைமுறையினர் முன்னெடுக்கும் இந்த அணையாத தீவு போராட்டத்திற்கு அனைவரும் இணைந்து முழுமையான ஆதரவு வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. முகமது ருஷ்டி என்ற இளைஞர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதற்கான சம்பவம் தொடர்பாக தாங்கள் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் மனித உரிமைகள் ஆணைக்குழு சமீபத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் எந்த ஒரு குற்றத்திற்கும் முறையான ஆதாரங்கள் இல்லாமல் ருஷ்டி 14 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டதாகவும் அவரை மத ரீதியான கடும் போக்காளர் என்று சித்தரிக்க முயற்சிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடுவிக்கப்பட்ட பின்னரும் அவர் பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் விசாரணை பிரிவில் வாராந்த முன்னிலையாக வேண்டும் என்பதோடு பயண கட்டுப்பாடுகள் உள்ளிட்ட பல கட்டுப்பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். இவ்வாறு எடுத்துக்கொள்ளப்பட்ட நடவடிக்கை ருஷ்டியின் அடிப்படை உரிமைகளை மீறுவதாக ஆணைக்குழு தெரிவிக்கிறது. மேலும் ருஷ்டியின் வழக்கு பயங்கரவாத தடை சட்டம் எந்த அளவுக்கு துஷ்பிரயோகத்திற்கு வழிவகுக்கின்றது என்பதை தெளிவாக காட்டுவதாகவும் சட்ட அமலாக்க அதிகாரிகளால் அதை முறையற்ற வகையில் பயன்படுத்தப்படுவதை வெளிக்கொண்டு வருவதாகவும் அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் குற்றங்களை வரையறுக்கும் விதம், நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டிய கால எல்லையின்மை, விசாரணைகள் இன்றி நீண்ட காலம் தடுத்து வைக்கும் சாத்தியம், பிணை வழங்க மறுப்பு மற்றும் காவல்துறையிடம் அளிக்கப்பட்ட வாக்குமூலங்களை நீதிமன்ற சாட்சியாக ஏற்கும் நடைமுறைகள் போன்ற 5 முக்கிய அம்சங்களும் இந்த சட்டத்தின் ஒடுக்குமுறை தன்மைக்கு அடித்தளமாக அமைந்துள்ளது என்று ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த அனைத்து காரணங்களின் அடிப்படையில் பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் அந்த கோரிக்கையை நீதியமைச்சரிடம் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான மோதல் இலங்கை போன்ற சிறிய நாடுகளின் பொருளாதாரத்தில் நேரடியான பாதிப்பை ஏற்படுத்தும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயக்க எச்சரித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் அவர் கூறிய போது, இந்த சிக்கலை எதிர்கொள்வதற்கான எந்த ஒரு முன்னெச்சரிக்கையினையும் அரசாங்கத்திடம் இல்லை என்று அவர் விமர்சித்திருந்தார். தேயிலை ஏற்றுமதியில் ஈரான் முக்கிய சந்தையாக உள்ளதோடு மத்திய கிழக்கில் எரிபொருள் விநியோகத்திலும் ஈரான் முக்கிய பங்கு வகிக்கின்றது. மறுபுறம் இஸ்ரேலில் பணிபுரியும் இளைஞர்களின் வருமானமும் அந்த பகுதியிலிருந்து பெறப்படும் நிதி செலவுகளும் இந்த நிலையில் பாதிக்கப்படும். இந்த நிலைமை டாலர் நெருக்கடியை தீவிரப்படுத்தும் என்றும் அதனை கருத்தில் கொண்டு உடனடி நடவடிக்கைகள் தேவைப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த ஆண்டு இதுவரை அரசு வருவாய் இலக்கு எட்ட முடியவில்லை என்றும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வீதம் 4.6% வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். 2026ஆம் ஆண்டில் இது மேலும் 3% குறையலாம் என்று அச்சுறுத்தம் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலக யுத்த சூழ்நிலையும் அமெரிக்க பொருளாதார பின்னடைவும் இலங்கைக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும் என்று அமைச்சர் சுனில் ஹெந்தனத்தை கூறுவதை விமர்சித்து திசா அத்தநாயக்க, எரிபொருள் விலை ஏற்கனவே அதிகரிக்கிறது, இது எவ்வாறு நமக்கு சாதகமாகும்? அரசாங்கத்தின் அறியாமை காரணமாக மக்கள் தான் பாதிக்கப்பட நேரிடும் என்றும் குற்றம் சாட்டினார். பெரும்போக நெற்செய்கையில் எதிர்பார்த்த அளவுக்கு குறைவான விளைச்சல் கிடைத்ததால் எதிர்காலத்தில் 3,50,000 மெட்ரிக் டன் அரிசியினை இறக்குமதி செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் என்று பேராதனை பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் புத்தி மாரம்பே தெரிவித்துள்ளார். கண்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியொன்றில் உரையாற்றிய அவர், தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமை நாட்டின் அத்தனை அரசு சேவைகளுக்கும் பங்கில் ஒரு பெரும் பின்வாங்கலாக அமையும் என்று எச்சரித்துள்ளார். இந்த நிலையில் விவசாய மற்றும் கால்நடைகள் பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன பதிலளித்த போது, இதுவரை அரசு இறக்குமதி அவசியம் ஏற்படவில்லை என்றும் பேராசிரியரின் கூற்று வரும் கணிப்பு என்றும் கூறினார். மேலும் எதிர்வரும் வாரங்களில் சிறுபோக அறுவடை ஆரம்பமாக உள்ளதால் நிலைமை மாற்றமடையலாம் என்றும் அவர் தெரிவித்தார். அதேவேளை சிறுபோகத்திற்காக பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் சில பகுதிகளில் போதிய வளர்ச்சி அடையவில்லை என்று விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இது அரசாங்கம் வழங்கிய உரத்தின் தரக்குறைவால் ஏற்பட்டுள்ளதாகவும் அதே உரம் கடந்த வருடங்களில் இருந்ததை விட மாறுபட்டதாக இருந்ததாகவும் விவசாயிகள் குற்றம் சுமத்துகின்றனர்.